ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி எப்பவும் இல்லாமல் என்னோடய மார்னிங் ரொம்ப ஏர்லியராகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ 5:45க்கு நான் எந்திச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து கெட்டில் ஆன் பண்ணிட்டேன். இட்லி தோசை பேட்டர் வேறு இல்லை. ஸோ அது ரெடி பண்ணுறதுக்காக அந்த ப்ராசஸையும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ப்ரீவியஸ் டே நம்ம என்ன தான் பிளான் பண்ணாலும் மார்னிங்ஸ் எப்போவுமே பிஸியாக தான் போகும். அதுக்கிடையில் நமக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் பவர் பேக் எனர்ஜியோடு நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் டே நைட்டே சப்பாத்தி மாவு பிணைஞ்சு வச்சிட்டேன். ஸோ அதுவும் அன்றைக்கி தேவையான வெஜிடபிள்ஸும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வெளியில் வச்சாச்சு. உளுந்து அரைப்பட்டுருச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நான் உளுந்தை எடுத்து வச்சுருவேன். சாம்பார் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா குக்கரில் துவரம்பருப்பு, தக்காளி, பூண்டு, சீரகம், லைட்டாக ஆயில், அப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாமே போட்டு விசில் விட்டுட்டு மீன்மேல் என் ஹஸ்பண்ட் இருந்துச்சுனால அவருக்கு கப் ஆஃப் மார்னிங் டீ கொடுத்தாச்சு. இட்லி தோசை பேட்டரும் ரெடி ஆகிடுச்சு. சம்பளத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா 2 days கழித்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஃபாஸ்ட்டாக கிரைண்டர் அந்த ஸ்பேஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ரசத்துக்கும் சாம்பாருக்கும் புளி ஊற வச்சிட்டேன், முள்ளங்கி வதக்கி வச்சிட்டேன், பருப்பு வெந்துருச்சு, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு என்னோடய மார்னிங் வாக் டெய்லி ஒரு 30 minutes ஆஃப் மார்னிங் வாக்கிங்குமே போயிடுவேன். வாக்கிங் முடிச்சுட்டு வந்த உடனே சாம்பாரும் ஒரு சைடு ஆகுது, தக்காளி தொக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆகுது, ரசமும் செஞ்சாச்சு. ஸோ சப்பாத்தி தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி மெனு பார்த்திங்கன்னா முள்ளங்கி சாம்பார், பருப்பு ரசம், மார்னிங் பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் தக்காளி தொக்கும், அண்ட் பொரியல் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ. பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா எங்களோடதே காரம் இல்லாமல் தனியாக செப்ரேட்டாக எடுத்து வச்சுருவேன். அவளுக்குன்னு செப்ரேட்டாக சாம்பார், தக்காளி தொக்கு, அதே மாதிரி உருளைக்கிழங்கு பொரியலும் அவளுக்கு தனியாக ஸ்பைஸ் போடாததுக்கு முன்னாடி எடுத்து வச்சுருவேன். ஸோ இதுதான் இன்றைக்கான மெனு. பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பூரி தான். குக்கிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் பெட்ரூம்க்கே வந்தேன். பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கிச்சனில் எல்லாம் நீட் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி எல்லாமே நீட் பண்ணி பக்காவாக செட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.